இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ லீயுவும் அந்த பையனை பார்த்து, நீ முதல்ல யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்கிட்ட என்ன வேலைன்னு சீக்கிரம் சொல்லு, இல்லனா இங்க இருந்து ஓடிடுன்னு செம்ம டென்ஷனா கேக்குறான். அதுக்கு அந்த பையன் ரொம்ப ஸ்டைலா, ஓ என்கிட்டயே கேக்குறியா, சரி நானே சொல்றேன்னு சொல்லிட்டு, என் பேரு ஏகாங். இத கேட்டதும் லீயுவோ ஷாக் ஆகி, என்னது இவன் தான் இந்த கதையோட மெயின் புரோட்டாகனிஸ்டா, இவன் இப்போ இங்க என்ன பண்றான், டைமிங் ரொம்ப தப்பா இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏகாங் விடாம, நான் இங்க வரும்போது உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீ நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். லீயுவோ நினைக்கிறான், இவன் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஹீரோ மாதிரி தான் சீன் போடுறான்னு. அப்போ பின்னாடி இருந்த அந்த பொண்ணு ஏகாங்க பார்த்து, இவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் உயிரை காப்பாத்தினாரு, அப்புறம் எப்படி நீங்க இவரை இப்படி சொல்லலான்னு ஹீரோவுக்கு சப்போர்ட்டா பேசுறா. இதை கேட்டதும் ஏகாங்குக்கு செம்ம கோவம் வந்துடுது. இவன் உன் மைண்டையே மாத்திட்டான் போல, இவன் உயிரோட இருக்கிறது வேஸ்ட், அதனால இப்பவே எல்லார் முன்னாடியும் இவனை முடிச்சுடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட வாளை எடுக்கிறான். அவன் ரொம்ப வேகமா அட்டாக் பண்ண வரதை பார்த்து லீயுவோ ஆச்சரியப்படுறான். அவன் அந்த பொண்ணுகிட்ட, இங்க இருக்கிறது டேஞ்சர், நீ தள்ளி போயிடுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஏகாங் ரொம்ப ஸ்பீடா அட்டாக் பண்றான், ஆனா லீயுவோ அதையெல்லாம் சூப்பரா சமாளிக்கிறான். லீயுவோ மனசுக்குள்ள, நல்ல வேலை நான் ஏற்கனவே கல்டிவேஷன் பண்ணி வச்சிருந்தேன், அதனாலதான் இப்போ இவ்வளவு பவர் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறான். அவன் தன்னோட சக்தியை எல்லாம் கையில கொண்டு வந்து ஏகாங்குக்கு ஒரு பலமான பஞ்ச் கொடுக்கறான். ஆனா ஏகாங்கு செம ரைட்டர் ஆனதுனால வாளால லீயுவோ உடம்புல ஒரு சின்ன காயம் பண்ணிட்டு, உன் ஃபைட் ஒன்னும் அவ்வளவு சூப்பரா இல்லன்னு கிண்டல் பண்றான். ஏகாங் தொடர்ந்து, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நான் உன்னை விட்டுடுவேன்னு சொல்றான். அதுக்கு லியோவோ, நீ தான் பெரிய ஹீரோன்னு சொல்ற, ஆனா ஒரு பொண்ணை இப்படி பலவந்தமா கூட்டிட்டு போக பாக்குறியே, இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு திருப்பி திட்டுறான். லியோவை இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏகாங் ஏதோ யோசிக்கிறான். அந்த கேப்ல லியோவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போதான் இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி மறுபடியும் தன் பவரை எல்லாம் ஒன்னா சேர்த்து ரொம்ப வேகமா ஒரு பஞ்சு விடுறான். அந்த அடியில ஏகாங் ரொம்ப தூரத்துல போய் விழுறான். அவ ரொம்ப கோபமாகி, முதல்ல என் பேசிக்கையே கத்துக்கிட்டு அப்புறம் என் மேலேயே அட்டாக் பண்றியான்னு கத்துறான். லியோவை சொல்றான், சரி உனக்கு வேணும்னா இப்பவே இங்கிருந்து ஓடிடு, இல்லனா இங்கேயே செத்துடுவேன்னு மிரட்டுறான். ஆனா ஏகாங், நான் பெரிய ஜீனியஸ், என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பெஷல் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு குரங்கு மாதிரி கொரில்லா ஸ்டைல் பவரை உருவாக்குறான். நான் உன்னை தண்டிக்காம விட மாட்டேன்னு சபதம் போடுறான். நிலைமை மோசமாகறத பார்த்துட்டு லியோவோ அந்த பொண்ணுகிட்ட, நீ சீக்கிரம் போய் அந்த திருடர்களோட தலைவனை கூட்டிட்டு வான்னு சொல்றான். அவளும் டக்குன்னு அங்கிருந்து ஓடுறான். அந்த நேரத்துல ஏகாங் லியோவோட வயித்துல ஒரு பலமான உதவிடுறான். லியோவால அதை தடுக்க முடியல. ஏகாங் செம காண்டாகி, ஒன்ன மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அடுத்த அட்டாக் பண்ண போகும்போது பின்னாடி இருந்து யாரோ அவன் கைய தடுத்து நிப்பாட்டுறாங்க. அங்க வர்றது யாருன்னா ஏகாங்கோட மாஸ்டர். அவர், இங்க என்ன நடக்குது, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதேன்னு ஏகாங்க கண்டிக்கிறாரு. ஏகாங், இல்ல மாஸ்டர், இவன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான், அதான் தடுக்க வந்தேன்னு பொய்ய சொல்றான். உடனே அங்க வந்த அந்த திருடன் தலைவன் லியோவை பார்த்து, மிஸ்டர் லீ, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். லீயுவோ நக்கலா, பரவாயில்ல மாஸ்டர், இவன் இப்பதான் துடிக்கிற வயசுல இருக்கான், அதான் இப்படி துள்ளுறான்னு கிண்டல் பண்றான். மாஸ்டர் ஏகாங்க கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சண்டைக்கு அப்புறம் அந்த பொண்ணு லீயுவோ கிட்ட வந்து, மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப காயமாகிடுச்சு, உடனே ட்ரீட்மெண்ட் வேணும்னு கவலையா சொல்றா. லீயுவோ, அதெல்லாம் பரவாயில்ல, சரி உனக்குன்னு யாருமே இல்லையான்னு கேக்குறான். அவ, எனக்குன்னு யாருமே இல்ல மாஸ்டர்னு சொன்னதும் லீயுவோ அவளுக்கு யாயுவோன்னு ஒரு பேரை வைக்கிறான். அவளுக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்புறம் லீயுவோ சிஸ்டம்ல செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட வில்லன் பிளாட் ஆர்மர் லெவல் 0.5% அதிகமா இருக்குன்னு தெரிய வருது. இப்போ அவன்கிட்ட 4.5% இருக்கு. மீதி 95.5% அந்த மெயின் ஹீரோ கிட்ட இருக்கு. லீயுவோ அப்புறம் அந்த திருடன் தலைவனோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறான். அங்க சில மேஜிக் பொருட்கள் விக்கிற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான். அந்த திருடன் அங்க இருக்கிற மேஜிக் செருப்பை லீயுவோ கிட்ட காட்டுறான். இத போட்டுட்டு நடந்தா கால்ல அழுக்கே ஆகாது, செம ஸ்மெல் வரும்னு சொல்றான். அப்புறம் ஒரு விசித்திரமான வாட்டர் பாட்டில காட்டுறான். இதுல 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேவையான தண்ணியை ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்றான். லீயுவோ அதை நம்பாம குடிக்க போகும்போது அந்த திருடன், சார் இது மேஜிக் சேம்பர்ல இருந்து எடுத்தது, ரொம்ப ஸ்பீடா தண்ணி வெளியே வரும்னு சொல்றான். லீயுவோ அதை குடிச்சிட்டு அப்படியே துப்புறான். அப்புறம் கடைக்காரர் லீயுவோவை பார்த்து, உங்களுக்கு இங்க என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லாமே சில்வர் லெவல் பொருட்கள் தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ லீயுவோ அந்த ஸ்டோர் மேனேஜர் கிட்ட போய்
பாருப்பா, எனக்கு இந்த பெர்ரிஸ் மேல ஒரு சின்ன ஆர்வம் வந்துடுச்சு. இத பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு கேக்குறான். அதுக்கு அந்த மேனேஜர் ரொம்ப பவ்யமா, சார், இது ரொம்ப விலை உயர்ந்த ஸ்னோ ஸ்பிரிட் ஃப்ரூட். இதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாததில்லன்னு சொல்றான். லீ ஓவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும், நீங்க இவ்ளோ ஆசையா கேட்கறதுனால 5 பெர்ரிஸ் வாங்கினா 6வது பெர்ரியை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துடுறேன்னு ஒரு ஆஃபர் கொடுக்கறான். லீ ஓவும் உடனே அந்த டீலுக்கு சம்மதிச்சு 6 பெர்ரிஸையும் வாங்கிட்டு, தேங்க்ஸ் தம்பி, உனக்கு நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வர்றான். கிளம்புறப்போ அங்க இருந்து ஒரு பழைய கத்திய பார்த்து, இதோட விலை என்னன்னு கேக்குறான். அதுக்கு மேனேஜர், சார், நீங்க ஏற்கனவே இவ்ளோ பொருள் வாங்கிட்டீங்க, அதனால இந்த மொக்க கத்தியை நீங்க சும்மாவே எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரீயா கொடுத்துட்றான். லீ ஓ அந்த பொருட்களோட வெளியில வந்து, உண்மையை சொல்ல போனா அந்த மேனேஜருக்கு இந்த கத்தியோட பவர் என்னன்னே தெரியல, ஆனா எனக்கு தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனதுன்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். அவன் அங்க இருந்த யாயுவோ கிட்ட போய் எல்லா டீலையும் முடிக்கிறான். திடீர்னு அந்த பழைய கத்தியை எடுத்து ஒரே அடியில 2ஆ உடைக்கிறான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த உடைஞ்ச கத்திக்குள்ள இருந்து ஒரு ரகசியமான பவர்ஃபுல் பிளேட் வெளியில வருது. இத பார்த்துட்டு அங்க இருந்த மத்தவங்களுக்கு ஒன்னும் புரியல. ஆனா லீ ஓவுக்கு இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு நல்லா தெரியும். அப்போ அவனோட வில்லன் சிஸ்டம் ஒரு மெசேஜ் காட்டுது. அதாவது, இப்போ இவன் அந்த வில்லன் பிளாட் ஆர்மர்ல 5% ஓனர் ஆகிட்டான் அப்படின்னும், இதுல 0.5% அந்த பிளேட் மூலமா கிடைச்சதுன்னு புரியுது. அப்புறம் லீ ஓ அந்த திருடன் தலைவன் குவான்யின் பான் கிட்ட போய் அவனோட தோள்ல கை வச்சு, இந்தா தம்பி, இந்த கத்திய நீயே வச்சுக்கோ, இது உன்கிட்ட இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லி கிஃப்டா கொடுக்கறான். இத பார்த்ததும் குவான் ஷாக் ஆகி, சார், இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள், உங்களை நான் தான் காப்பாத்தினேன், ஆனா நீங்க எனக்கே இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்களே, இது அநியாயம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, பரவாயில்லப்பா, நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால இது உனக்கு தகுதியான ஒரு பரிசுதான்னு சொல்றான். குவான் ரொம்ப எமோஷனல் ஆகி, நீங்க மனுஷன் இல்ல சார், ஒரு தெய்வம். என் வைஃப் உடம்பு முடியாம இருக்கா, அவளை நான் கவனிக்கணும், அதனால இப்போ கிளம்புறேன், ஆனா நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து கிளம்புறான். குவான் போனதுக்கு அப்புறம் லீயுவோ யாயுவோ கிட்ட போய், இந்தா பிடி, உனக்காக சில புது ட்ரெஸ்ஸும் அப்புறம் அந்த ஸ்னோ ஸ்பிரிட் ஃப்ரூட்டும் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டா நீ சீக்கிரமா ரிகவர் ஆகி ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடலாம்னு சொல்றான். யாயுவோ ரொம்ப ஆச்சரியத்தோட, மாஸ்டர், நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவியை நான் எப்படி திரும்ப செய்வேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி, அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லன்னு ரொம்ப கூலா பதில் சொல்றான். யாயுவோ மனசுக்குள்ள, நிஜமாவே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்க பேரை தான் வைப்பேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே நினைக்கிறா. உலியுவோ அவ என்ன சொன்னான்னு கேட்கல. சரிமா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வந்து 4ஆம் மேங் முன்னாடி நிக்கிறான். 4ஆம் மேங் இவளை பார்த்ததுமே, யார் இவ, எதுக்கு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன பிளான் இருக்குன்னு கோவமா கேக்குறா. அதுக்கு லீயுவோ, இவ என் பர்சனல் அசிஸ்டன்ட், இதுக்கு மேல இவ நம்ம கூட தான் இருப்பான்னு சொல்றான். யாயுவோவும் ரொம்ப மரியாதையா 4ஆம் மேங்குக்கு ஒரு வணக்கம் வச்சு, என்ன உங்க வீட்ல தங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்றான். 4ஆம் மேங்குக்கு சந்தேகம் விடல. நம்ம வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இவன்னு கேக்குறா. லீயுவோ சொல்றான், மத்தவங்க எல்லாம் காசுக்காக வேலை செய்யறாங்க, ஆனா இவன் மனசார எனக்காக வேலை செய்வான்னு சொல்றான். இதை கேட்டுட்டு யாயுவோ ஒரு அப்பாவியான முகத்தை வச்சுக்க 4ஆம் மேங் மனசு கரைஞ்சு, சரிப்பா, இவன் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு பச்சை குடி காட்டிடுறா. அப்போ லீயுவோ ஒரு பணமுடிச்ச எடுத்து, இன்னைக்கு நான் பிசினஸ்ல 150 TLC சம்பாதிச்சிருக்கேன்னு 4ஆம் மேங்கு கிட்ட காட்டுறான். 4ஆம் மேங்குக்கு தூக்கி வாரி போடுது. என்னது 150யா? நிஜமாவே நீ யாரையும் ஏமாத்தலையே, திருடலையேன்னு மிரண்டு போய் கேக்குறா. லீயுவோ மனசுக்குள்ள, ஐயோ, இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை டக்குன்னு காட்டிட்டோமோன்னு நினைக்கிறான். அப்புறம் சமாளிச்சு, இல்லம்மா, நான் நேர்மையா தான் சம்பாதிச்சேன், இந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிகள் கிட்ட டீல் பேசிதான் இந்த காசு வந்துச்சுன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு 4ஆம் மேங், இவன் நிஜமாவே மாறிட்டா, இவன் கிட்ட ஏதோ ஒரு நல்ல மாற்றம் தெரியுதுன்னு நினைக்கிறா. அப்புறம் அவ ரொம்ப அன்பா, இன்னைக்கு நைட்டும் நீ கெஸ்ட் ரூம்லயா தூங்க போறன்னு கேக்குறா. லீயுவோ, ஆமாமா, நீ யாயுவோக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடு, நான் பழையபடி அங்கேயே தூங்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறான். 4ஆம் மேங்குக்கு செம காண்டாகுது. இவன் ஏன் எப்பவுமே என்ன தள்ளி வைக்கிறான்னு கோபமா ரூமை விட்டு போறான். லீயுவோ மெதுவா யாயுவோட ரூம் பக்கத்துல போய், இந்த பொண்ணு ஏதாச்சும் வேலை பாக்குதா இல்ல தூங்குதான்னு செக் பண்றான். கதவை திறந்து பார்த்தா அங்க யாயுவோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி, ஆனா பாவமே, இது நான் பார்த்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்து பாக்குறான். யாயுவோ ரொம்ப கூலா, மாஸ்டர், நீங்க என் உயிரை காப்பாத்தினவங்க, அதனால நீங்க என்ன வேணா பார்க்கலாம்னு சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள, தம்பி லீ, நீ 20 வருஷமா சிங்கிளா இருக்கிற, அதனால மூக்குல ரத்தம் வராம பாத்துக்கோன்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரிம்மா, சீக்கிரம் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்றான். யாயுவும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, மாஸ்டர், இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. லீயுவும் அங்கிருந்து கிளம்புறப்போ யோசிக்கிறான், இவ சாதாரண ஆள் இல்ல, ஒரே நாள்ல அந்த பழத்தோட பவரை அப்சார்ப் பண்ணிட்டான்னு ஆச்சரியப்படுறான்.
அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட அப்பாவை பத்தி சில பழைய புக்குகளை படிக்கிறான். அவரோட ஸ்பைடர் ஸ்பிரிட் எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனோட அம்மாவோட பிளட் லைன் பத்தி படிக்கிறான். அவங்க ஒரு மிகப்பெரிய தண்டர் பைத்தான் வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது. இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் பவருக்கு 3 லெவல் இருக்கு. என்ட்ரி லெவல், பீக் லெவல், அப்புறம் சூப்பர் லெவல். ஹீரோ நினைக்கிறான், இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா இன்னும் 1/2 வருஷத்துல நான் செத்துடுவேன் போல. அதனால எப்படியாவது என் பிளட் லைனை நான் மாத்தணும்னு முடிவு பண்றான். புக்கில் போட்டிருக்கிற மாதிரி சிட்டிக்கு வெளியில இருக்கிற சில பயங்கரமான மான்ஸ்டர்ஸை வேட்டையாடி என் பவரை ஏத்திக்கணும்னு பிளான் போடுறான். அதே நேரத்துல யாயுவோ வெளியில போயிட்டு இருக்கும்போது 3 பொண்ணுங்க அவளை வழிமறிக்கிறாங்க. அதுல ஒருத்தி நலா மேங்கோட முக்கியமான வேலைக்காரி. அவங்க ரொம்ப கோவமா யாயுவோவை அடிச்சு ஒரு பலமான ஸ்லாப்பை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க மாஸ்டர் கூடவே சுத்துவ, நீ ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியான்னு கேட்டு யாயுவோவை மிரட்டுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து இன்னொரு மெய்டு ஓடி வந்து, நம்ம லீயோவை பிடிக்க சில பேர் வந்திருக்காங்க, இப்போ அவர் பெரிய டேஞ்சர்ல இருக்காருன்னு சொல்றான். இதை கேட்டதும் யாயுவோவுக்கு பதட்டம் தாங்கல. மாஸ்டர் ஆபத்துல இருக்காரா, நான் இப்பவே போய் அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடுறா. இதோட இந்த எபிசோட ஒரு பெரிய சஸ்பென்ஸோட முடியுது. லீயோ அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறான் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.